அட்வொகேட் ஜெனரல் தான் வைக்கிறார். உங்களுக்கு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். ரேதர் தேர் கிளைண்ட்ஸ் டு நாட் ஹேவ் எனஃப் ஹியூமனிட்டி டு எக்ஸ்டெண்ட் த பப்ளிக் ஹேண்ட் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் 41%. டு எக்ஸ்டெண்ட் ஹெல்பிங் ஹேண்ட் டு தி ஃபேமிலிஸ் ஆஃப் ஒன்லி 41% தானா? அங்க இருந்தவன் இல்லையா, இங்க இருந்தவன் இல்லையா, எவ்வளவு பேர் சாவரம் பட்டாசுல இறக்கலையா? நீங்க வந்து உதவி பண்றதுன்றது வாஸ்தவம் தான். ஆனா ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு இன்னொருத்தனுடைய நியாயமான உரிமையை தட்டி பறிச்சு அவனுக்கு வந்து அவன் ஓவர்லுக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு we hold that these appointments are in violation of the guarantee to a citizen of this country. Article 14, Article 16க்கு அகைன்ஸ்டா இது தெரிஞ்சே செய்யறாரு விஜய். பிரச்சனையே அதுதான். ஆர்டிகல் 14 அகைன்ஸ்டா இருந்தது. இப்போதைக்கு கூட அந்த மக்கள் மீது அக்கறை இல்லாத நபர் விஜய் என்பதை தான் இந்த தீர்ப்பு காட்டுது. இப்ப திரும்பவும் என்ன பண்ணுவாரு, இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த ஆர்டரை வந்து செட்டிசைட் பண்ணணும், இதை வந்து அகைன் அவங்க ரிவோக் பண்ணி எடுக்கணும்னு அப்பீலுக்கு போய் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருவாரா ஆர்டரை? வாய்ப்பே இல்லை, கண்டுக்கவே மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அப்படியே போனாலும் ஆர்டர் வாங்கிடுவாரு இவரு. திரும்ப இந்த மக்கள் கிடைக்குமா? அப்போ அந்த கரூரில் இறந்த மக்களை மீண்டும் ஒரு முறை வஞ்சிக்கிறார் விஜய். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களுக்கு எதிரான, நீதிக்கு எதிரான, சட்டத்துக்கு எதிரான அரசியலை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்காகவும் கரூர் மக்களை மீண்டும் ஒரு முறை வஞ்சிப்பதற்காக விஜய் செய்த ஒரு சட்டவிரோத செயல் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தால் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு எங்களுடைய முதலமைச்சர் சொன்னார். ஆனால் இன்றைக்கி நீதிபதி அவர்கள் வந்துட்டு சரி, சட்டத்துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்ணன் இருக்கார், அவர்கிட்டே கேட்போம். அண்ணா வணக்கம். இன்றைக்கி நீதிபதி அவர்கள் வந்துட்டு ஒரு தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு, 31 பேருக்கு வந்துட்டு அரசு வேலை வந்து கொடுத்துருக்காங்க, அதை ரத்து செஞ்சுருக்காங்க. என்னென்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சரியா தப்பா? இல்லை, நீதிமன்றம் வந்து இதை சொல்லும்போதே ஆரம்பத்திலேயே இந்த வழக்கு கரூருக்கு இவர் வந்து அந்த அரசு வேலை வாய்ப்பை தர்றதுக்கு முன்னாலேயே இந்த வழக்கு வந்துருச்சு. அப்போ வர்றப்பவே ஒரு இடைக்காலமாக ஒரு டைரக்ஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. அது என்னென்னா சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. அது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. ஓகே, நாங்கள் வந்து இந்த வேலை வாங்கினவங்களை வந்து கன்சிடர் பண்ணலை, அதாவது அவங்களே ஒரு பார்ட்டியாவோ அவங்களுடைய கருத்தையோ நம்ம கேட்கலங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த வேலையை அவங்க வாங்குறதுக்கு முன்னாலேயே இந்த அரசு வேலை என்பது இப்போ கொடுக்கட்டும், இட் இஸ் சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். ஓகே, அதனால் அவங்களுக்கு எந்த விதத்துலையும் இது பாதிப்பு இல்லை. என்னென்ன வாங்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் இதில் வந்து ஒரு நீதித்துறையினுடைய தலையீடு இருக்குது. அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை பார்த்துட்டு தான் உங்களுக்கு அது கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரிய வரும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நீதிமன்றமே அந்த வார்த்தையை தெளிவாக பயன்படுத்தி இருக்குது. அதாவது நீங்கள் சொல்லுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே வந்துட்டு நீதி பரிந்துரையில தான் வந்து உங்களுக்கு வேலைன்றது. ஆர்டர்ல இல்ல, ஆர்டர்ல. ஓகே, நீங்க கொடுக்குற ஆர்டர் ஏற்கனவே கோர்ட்ல வந்து பெண்டிங் இருக்குது ஒரு மேட்ரு. அந்த நீதித்துறையினுடைய முடிவுக்கு உட்பட்டது. அப்படி நீதித்துறையோட முடிவுக்கு உட்பட்டதான் இந்த ஆர்டர். அதுக்கு அந்த ஆர்டர்ல இருக்காது அது. ஆனா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அது வந்து நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நிரந்தரமா நீங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு. அதுலயும் வந்து குறிப்பா இன்னைக்கு கோர்ட் வந்து நிறைய கேள்விகளை, அரசியல் சார்ந்த கேள்விகளே நிறைய கேட்டிருக்கு. ஏன்னா இட் இஸ் குவைட் எவிடென்ட் இதை எப்படி திருப்ப பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் அரசு தரப்பிலிருந்து விஜய் நாராயணன் அட்வொகேட் ஜெனரல் பேசுனதை பார்த்தீங்கன்னா, இதை வந்து வேணான்னு சொல்றவங்க யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜென்யூன் ஆஸ்பிரன்ஸ் ஷுட் ஹேவ் ஃபைல்டு த ப்ளீ. அதாவது யார் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்க தானே போட்டிருக்கணும். யாராவது இந்த மாதிரி அரசு தரப்பு வேலையை தேடுறவங்க யாராவது வந்து எங்க வேலை பாதிக்கப்படுது அப்படி போட்டிருந்தா அது ஒரு நியாயம். இவங்க வாதங்கள்ல பாருங்க, இது வந்து ஓரளவு முலாம் பூச மாதிரி ஒரு நியாயமான வாதம் மாதிரி இருக்கா ஒன்று. இல்லை, ரெண்டாவது முக்கியமான வாதம் பாருங்க, இட்ஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட் that my learned friends do not have enough humanity in public interest. இவனுங்களுக்கு ஏதாவது ஒன்றா ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கொண்டு வருவானுங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு மனிதநேயம் இல்லை, அது ஒரு நியாயம் இல்லை, நாங்கள் வந்து இறந்தவங்களுக்கு. அப்போ நீங்கள் மனிதநேயம் நியாயம்லாம் இருக்கும்னா இந்த விசக்கசிவில் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் பேர் வடநாட்டுக்காரங்க ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறேன். இந்த ஒரு ஒப்பிட்ட பாருங்க. அப்போ அவன் வந்து யாரு அப்படின்னா குடும்பம் குட்டிக்காக பொழைக்க வரும்போது உயிரை பணையம் வச்சு இந்த மாதிரிலாம் ஒரு லீக் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்றது, குடும்பம் பிழைக்கணுமே அப்படின்னு வேலைக்கு வந்தவன். அவன்கிட்ட சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குது. இவங்களும் டிராஜடியில இறந்தவங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதே நேரம் இவர் சொல்ற வார்த்தை என்ன, ஹியூமனிட்டி இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இதுதான் உங்க நோக்கம்னா. இது வந்து விஜய் தரப்புல இருந்து வைக்கப்படுகின்ற வாதம், அரசு தரப்புல இருந்து வைக்கப்படுகின்ற வாதம். அட்வொகேட் ஜெனரல் தான் வைக்கிறார். உங்களுக்கு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஹியூமனிட்டி இருக்கணும். ரேதர் their clients to not have enough humanity to extend the public hand to the families of 41%. To extend helping hand to the families of only 41% தானா? அங்க இருந்தவன் இல்லையா, இங்க இருந்தவன் இல்லையா, எவ்வளவு பேர் சாவரம் பட்டாசுல இறக்கலையா? இதெல்லாம் நீதிமன்றம் வந்து இது இவருடைய வாதத்தை கேட்டு நீதிமன்றம் சொல்லிருச்சு. சிவகாசியில இறந்தவங்க, ரோட்ல இறந்தவங்க எல்லாரையும் சேர்த்து சொல்லிருச்சு கோர்ட். ஆனா நம்ம சொல்றது என்னன்னா, அது என்னமோ இந்த விஜய் கும்பல் மட்டும்தான் எப்ப பார்த்தாலும் தனக்கு நடக்கிறது தான் பிரச்சனை,
தன்னை எதிர்த்து இது எப்படி இருக்குன்னா இந்த பிஜேபி பேட்டர்ன் மாதிரி தான். எங்களை எதிர்த்து கேட்டால் தேச துரோகி, ஐயோ மோடி ஏன்டா இப்படி போனாரு அப்படின்னு கேட்டால் தேச துரோகி அப்படின்றான். இது ஏன் பண்ணலை அப்படின்னா, இவங்க ஆட்சியிலேயே ஒரு இது நடந்து புல்வாமாவில் தாக்குதல் நடந்துச்சுன்னா அது நியாயமாக பொறுப்பே இருக்கணும், அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பழி வாங்கிறதுக்கு இன்னொரு வாட்டி எனக்கு ஓட்டு போடணுமா, அந்த மாதிரி இந்த மோடி ஸ்டைல்லையே பேசுறது. அப்போ கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, திஸ் இஸ் all the more relevant to not just everyone seeking employment, but also those standing in the waiting list and those who have lost their family in harness. When there is a waiting list, ஏற்கனவே ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அரசு வேலைக்கு வந்து பதிவு பண்ணிட்டு வெயிட், இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக இங்கே கவனிக்கணும். ரொம்ப நியாயமான வழக்கு இது, ரொம்ப நியாயமான தீர்ப்பும் இது. ஏன்னா வெயிட்டிங் லிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் டு ஓவர்லுக் தேர் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் வாட் இஸ் டர்ம்ட் அஸ் சுக்கூர் டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் தி கரூர் இன்சிடென்ட். கரூர் இன்சிடென்ட்ல இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறனால அவனை ஓவர்லுக் பண்ணிட்டு தர்றது எப்படி நியாயம்? இதுதான் நீதிமன்றத்தினுடைய நியாயமான கேள்வி. அரசு பணிகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுடைய உணர்வை ஏற்றுக்கொண்ட ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம இதை பேச போகும்போது கரூரில் இறந்தவங்களை வந்து புண்படுத்திட்டாங்க, திமுக காரங்களுக்கு வந்து இதுவே இல்லை, அக்கறையே இல்லை, கரூரில் இறந்தவங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க இப்படிங்கிற தூக்கிட்டு வருவானுங்க. இப்போ இது புதுசான, அதனால ஜட்ஜ்மெண்ட் நீதிபதியே சொல்லிட்டாருங்கிறேன். நீங்கள் வந்து உதவி பண்ணுறதுன்றது வாஸ்தவம் தான், ஆனால் ஒருத்தனுக்கு உதவி செய்யணும்னு இன்னொருத்தனுடைய நியாயமான உரிமையை தட்டி பறிச்சு அவனுக்கு வந்து அவன் ஓவர்லுக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு we hold that these appointments are in violation of the guarantee to a citizen of this country. Article 14 Article 16க்கு அகைன்ஸ்டா இது தெரிஞ்சே செய்கிறாருங்க விஜய். பிரச்சனையே அதுதான். ஆர்டிகல் 14 இது அகைன்ஸ்டாக இருந்தது. இப்போதைக்கு கூட அந்த மக்கள் மீது அக்கறை இல்லாத நபர் விஜய் என்பதைத்தான் இந்த தீர்ப்பு காட்டுது. குறைந்தபட்ச சட்ட அறிவு இருக்கிறவன் அவருக்கு இருக்காது, அவர் இவ்வளோ தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் கூட இருக்கிறவங்களுக்கோ விஜய் நாராயணனுக்கோ அவருடைய வழக்கறிஞர்களுக்கோ இருக்கும். அவருக்கு முழுமையாக இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதுல்ல. இந்த வரி மேட்டர்ல இருந்து கார் மேட்டர் வரைக்கும் வந்திருக்காது. அவருக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவர் திடீர்னு நடிகராக இருந்தால் திடீர்னு முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட போனால் என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி ஆயிருக்கு கொடுத்தா வந்து இல்லை சார் அது வந்து வாய்ப்பு இருக்குது தடுத்து நிறுத்துறது. அப்போதைக்கு கரூருக்கு போனோமா, நியூஸ் ஆக்கணுமா, கொடு, கோர்ட் தீர்ப்பு வாங்கி பிடிங்கிட்டாங்கன்னா நாங்கள் கொடுத்தோம், கோர்ட் உங்களை பிடிங்கிருச்சு, திமுக காரன் பிடிங்கிட்டான்னு சொல்லுவோம். ஒரு வேளை கரூர் 41 பேர் அவங்களுக்கு வந்து, ஏன்னா கரூரில் பை எலெக்ஷன் வேறு வரப்போகுதுங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடு எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஒரு மதுரை நினைக்கிற மாநாடு எங்கேயோ ஒரு போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 மாநாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 7-8 பேர் வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க, அவங்க கட்சிக்காரங்களே. அப்படி ஒரு வேளை உங்கள் கட்சிக்காரங்க நீங்கள் கொடுக்குறதா ஏன் பர்டிகுலராக கரூரில் மட்டுமே நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கலாம்ல. அதுதான் அங்கே அரசியல் பண்ணி அங்கே இறந்துமே சாவர அளவுக்கு இவர் அங்கே அரசியல் பண்ணியுமே அந்த தொகுதியில் இவரால் ஜெயிக்க முடியல. நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது வந்து இப்போ என்னன்னா, இப்போ கரூர் தான் திரும்ப தான் நான் சொல்லுவேன், அந்த பணியாணைகளை கொடுக்கும்போதும் தெரியும் நீதிமன்றம் வந்து இப்படி ஒரு கொடுத்துருக்குன்னா சப்ஜெக்டட் டு ஜுடிஷியல் ரிவ்யூனாலே காரணம் என்னன்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் பிரேமா ஃபேசி இருக்குன்னு கோர்ட் நம்புது. ஏதோ ஒரு வகையில் இருக்கு. அதுவும் விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க இது கண்டிப்பாக இந்த வேலை போயிடும், பரவாயில்ல அப்போ கொடு. ஒருவேளை அரசியல் ஆமா இதை திரும்பி எடுத்துட்டா திமுக காரன் எடுத்துட்டான்னு சொல்லுவோம். இப்போ பாருங்களேன் கதற போறானுங்க பாருங்க. இப்போ திமுக காரன் பண்ணிட்டான், திமுக என்னன்னே தெரியாது, நான் மாமாடு கட்டி வெடிப்பேன், எங்களுக்கு இந்த கேஸ் என்னடா சம்பந்தம் அப்படின்னு திமுக காரன் பண்ணிட்டான். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, எக்ஸசைஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் பவர் மஸ்ட் பி வித்தின் த கான்ஸ்டிடியூஷனல் லிமிட்ஸ். பல முறை கொட்டு வாங்கியாச்சு, அசிங்கப்பட்டாச்சு. உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர், நீங்கள் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க, ஆனால் அது கான்ஸ்டியூஷனல் லிமிட்ஸ்குள்ளே இருக்கணும். நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்றதுக்காக கான்ஸ்டியூஷனை தாண்டி போய் இப்போ வந்து இந்த மாதிரியான இஃப் executive action were to be left unfettered and given free hand, chaos will reign. குழப்பம் வந்துடும். இந்த மாதிரி ஆளுக்கு நீங்கள் வரவனுக்குலாம் கிழிச்சு அரச பதவி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழப்பம் வந்து தொலைமையா அப்படிங்கிறது. புதுசா வந்ததுனால தானே அவங்க வந்துட்டு ஒரு பண்டிட்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியக்காரருக்கு தராரு, அவங்க ஒளிப்பதிவாளர் தராரு, எல்லாருக்கும். அது மட்டும் இல்லை, உங்க கைது முத கொண்டு வச்சுக்கோங்க, எல்லாமே தான், எல்லாமே பண்ணலாம். அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல், அதுதான் நீதிமன்றம் சொல்லுது, செய்யுங்கயா, சட்டத்துக்கு உட்பட்டு செய்யுங்க, எதை செஞ்சாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு செய்யுங்க, நியாயத்துக்கு உட்பட்டு செய்யுங்க. அப்போ இன்னொன்று கோர்ட் சொல்லுது, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் கருணை அடிப்படையில் கொடுக்கலாம்ல. எல்லாரும் நீங்கள் கேட்டீங்க எத்தனை பேர் செத்தாங்க, அவர் பார்க்க வந்தவங்களும் செத்தாங்க, அவங்களுக்கும் கருணை அடிப்படையில் கொடுக்கலாம்ல. அவர் பார்க்க வந்து செத்தவங்களாகட்டும், வீடு திரும்பும்போது ஆக்சிடென்ட்டில் செத்தவங்களாகட்டும், கருணை அடிப்படையில் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட், அதை சொல்கிறாங்க பாருங்கள் நீதிமன்றம். இஃப் கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட் வாஸ் பர்மிட்டட் இன் பிரசன்ட் கேஸ், கருணை அடிப்படையில் பணி தருவது என்பது இந்த கரூர் பிரச்சனைக்கு வந்து நம்ம பொருத்தி பார்த்து விட்டோமே ஆனால், வார்த்தையை பாருங்க, இட் வுட் ஒன்லி ஓப்பன் ஃப்ளட் கேட்ஸ் ஃபார் வேரியஸ் அதர்ஸ் டு சீக் சச் எம்ப்ளாய்மெண்ட். இன்னும் பல பேர் வந்து இதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்கறதுக்கான கதவை திறந்து வச்ச மாதிரி ஆயிரும். திருப்பி தலைவர் வந்து பார்க்க போறப்போ உயிரை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. ஒண்ணுன்னு போட்டாங்கன்னு இப்போ பாருங்க, எவ்வளவு வீடியோ பார்த்தீங்க, ட்ரோல் வீடியோ எல்லாம் பார்த்தீங்க. ஏன்பா இங்க இருக்கிற நீ கரூருக்கு விஜய் பார்க்க போயிருக்கூடாதா அப்படின்னு கேட்ட ட்ரோல் வீடியோ நம்ம பார்த்தோம். யாருக்கு தெரியும், நாளைக்கு
கரூருக்கு சென்றவர் பணி கிடைத்ததால் அதே பாணியில் தனக்கும் அரசு வேலை கிடைக்கும் என்ற ஆசையில் தந்தையை கொன்றார் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? நீதிமன்றம் நான் சொல்ல நீதிமன்றம் சொல்லுது பாருங்க, இட் வுட் ஓபன் ஃப்ளட் கேட்ஸ், வெள்ளத்தின் கதவுகளை திறந்து வைக்கும், மற்றவங்களுக்கும் இதே மாதிரி கிடைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்னு. இந்த மோகத்துலதான் இப்போ இருக்காங்க இளைஞர்கள். அதான் நீதிமன்றம் சொல்றது, எக்ஸ்கிரேஷியா பேமெண்ட்ஸ் கொடுங்க, கருணை தொகையை கொடுங்க, அது தப்பு கிடையாது. அப்ப நீதிமன்றம் இன்னும் அழகா கேட்டுச்சு, உனக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த வேலையை வந்து நீதிமன்றம் தடுத்து நிறுத்திவிடும் என்று விஜய்க்கு தெரியும் தெரியும் தெரியும். தெரிஞ்சாலும் இப்போதைக்கு சீனை கிரியேட் பண்ண நான் போகும்போது கொடு. ஏன்னா இவர் அக்கறை உள்ளவர்னா செத்து அன்னைக்கு நின்றுருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கணும், அந்த மக்களை அன்னைக்காவது வீடியோ கால் பண்ணி பேசியிருக்கணும். போக முடியலன்னு அதுக்கு 100,000 காரணம் சொன்னார். ஆனா அவருக்கு வந்து அந்த அக்கறை கிடையாது, அரசியல் தான் முக்கியம். ஆனா அவரு பர்டிகுலரா 20 லட்சம் நாங்க கொடுக்குறோம், எங்களுக்கு மண்டபம் தரல, இந்த மாதிரி வாதம் தான் வைக்கலாம். நாங்க 20 லட்சம் கொடுத்துட்டுமே. நான் என்ன கேட்கறேன், நீங்க நேரில் வந்து பிரச்சனையாகுங்க. உடனடியா பண்றதா இருந்தா மறுநாள் நீங்க வீடியோ கால் பேசிருக்கலாம் எல்லார்ட்டையும். உங்களுக்கு அவ்வளவு பதட்டம் இருந்ததுன்னா அதையாவது செஞ்சீங்களா? ஒரு வீடியோ கால்னா எடுப்போது அந்த குடும்பங்களை பார்த்து அழு, நான் என்னை பார்க்க வந்தீங்க, ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன தடுத்து நிறுத்துது, கஷ்டப்படுது, நான் வந்தா சிக்கல் ஆயிடும் பயமுத்துறாங்க. ஆனா உங்களை பிரிஞ்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? 45 நாள் கழிச்சு அழுந்தாருங்க நீங்க. அதான் சொல்றேன், அதைத்தான் நீதிமன்றம் கேக்குது. அதைத்தான் 45 நாள் கழிச்சு நீங்க அழுத கதையத்தான். We wonder why the government could not have extended training in skills and entrepreneurship for deserving members of families. அதை கொடு, அவனை தொழில் முனைவரா மாத்து, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடு, ஸ்கில்ல ட்ரைனிங் கொடு. அதே மாதிரி கிரியேட்டிங் லீடர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ், செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் ஈச் ஃபேமிலி ஹூ கேன் லேட்டர் ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் டு அதர்ஸ். கவர்மெண்ட் வேலையே வந்து ஈஸியாக அள்ளி கொடுத்துட்றிய. இதெல்லாம் நீதிமன்றம் கேட்குதுன்னு சொன்னா ஒரு இடம் 2 இடத்துல இவங்க அசிங்கப்பட்டு வரல. ஒரு விஷயத்தை இதில் என்னன்னா அவங்களுடைய நோக்கம் அதெல்லாம் இல்லை. நம்ம என்ன சொல்லுவாங்களே, போய் சொல்கிறோமோ முள்ளமாரித்தனம் பண்ணுறோமோ அப்படின்னு படத்தில் வர்ற மாதிரி என்னத்தை செய்கிறோமோ மக்களை ஏமாற்றணும். இப்போ அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த வேறு இப்போ எப்படியும் வந்து நம்மளை தர முடியாதுன்னு சொல்லிடுவான், கோர்ட்டு வந்து தீர்ப்பு இப்படி தான் வரும். அப்போ வந்தா உடனே என்ன பண்ணுவோம், திமுக சதி, எல்லாரும் எழுது, எல்லாரும் கக்கு, எல்லாரும் கதறு, ஒரு பக்கம் திமுகவின் சதி, திமுகவின் சதின்னு எழுது. நீதிபதி அவர்கள் வந்து எந்த கட்சி சாராத ஒருத்தர் தான் அவர். அது பிரைம் மினிஸ்டர் அவருக்கே பதவி விலகணும்னா விலகிதான் ஆகணும். ஏன்னா நீதித்துறைக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற அந்த இளைஞர்கள் மத்தியில, குறிப்பா இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ், விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு வந்துட்டு இது தெரியுமா தெரியாதுங்களான்னு. அதாவதுங்க, இது தெரியுமா தெரியாதான்னா தெரிஞ்சுக்குங்கடா அப்படின்னு நீதிமன்றம் வந்து ஒரு டைலாக் ஒன்று அடிச்சிருக்கு. அதை கேளுங்க. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட். என்ன வார்த்தை? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட், இட் ஹேஸ் டு பி ஏர்ன்ட். அரசு வேலை என்பது அரசாங்கம் வந்து தூக்கி போடுறது கிடையாது. இந்தா வச்சிக்க அப்படின்னு தூக்கி போடுற மாதிரி கிடையாது. அது பாட்டில் வர மாதிரி இந்தா வச்சிக்க தூக்கி போடுறது கிடையாது. அது இட் ஹேஸ் டு பி ஏர்ன்ட். அதை வந்து சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய ஒரு பதவி. இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். இங்கே அடுத்த முக்கியமான பாயிண்ட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான். இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். ஒன்று அரசியல் வேலை என்பது தூக்கி போடுற வேலை கிடையாது. ஒரு கவர்மெண்ட் தான் வச்சுக்க அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு அதை வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் இட்ஸ் வேல்யூ ஹேஸ் டு பி ரியலைஸ்ட். அதனுடைய வேல்யூ என்னங்கிறத உணரணும். இந்த கரூர் ட்ராஜடியில் இறந்தவங்களுடைய குடும்பத்தினருக்கு உணர்ந்தாங்களான்னா நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. அதுக்கப்புறம் எடுத்த பேட்டிகளில் அவங்க பேசுனதை பார்த்தாலே தெரிஞ்சு அவங்க உணர்ந்தாங்களா இல்லையான்னு. என் பிள்ளை எவ்வளோ கிட்ட விஜயை பார்க்க வச்சான், அவன் செத்தது கூட எனக்கு கவலை இல்லைங்குது ஒன்று. இப்போ இவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேல்யூடைய வேல்யூ, உயிர் வேல்யூவே தெரியாதவனுக்கு கவர்மெண்ட் வேல்யூ என்ன தெரியும், கவர்மெண்ட் ஒர்க்குடைய வேல்யூ என்ன தெரியும்? அதை தான் நீதிமன்றம் கேட்குது. வேற நீ ஒரு நடுநிலையாக பேசணுங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசியிருக்க நீதிமன்றம் எடுத்துக்கலாம். ஏன்னா வார்த்தையை பாருங்க, நீ தூக்கி போடுறதுக்கு கிடையாது கவர்மெண்ட் வேலை, அதை ஏர்ன் பண்ணணும், அதனுடைய வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். அப்போ it is not to be thrown away by the state, it has to be earned, its value has to be realized, its important is to be cherished. அதோடைய மகத்துவத்தை வந்து நீ கொண்டாடணும். அப்போ ஒரு கஷ்டப்பட்டு 20 வருஷமா பேங்க் வேலைக்கு எழுதி கஷ்டப்பட்டு வந்து நிற்கிற பைத்தியம்லாம் உட்காந்துருந்தான். பார்த்தீங்களா வீடியோ? இவர் டெய்லி இங்கே தான் பார்ப்போம்னு வீடியோ போடுறாங்க. அவர் தெரியல, பார்த்தா அவர் வந்து செமையாக படிச்சுக்கிட்டே இருக்காரு டெய்லின்னு ஒரு வீடியோ போட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கோயம்புத்தூரில் எப்போவுமே அவர் அந்த இது பக்கத்தில் உட்காந்துருப்பாருன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாரும் கமெண்ட்டில் போடுறாங்க. விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி பைத்தியமாயிட்டார் அவர். அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் இப்போ வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண இருக்காங்க. அதனால தான் நீதிமன்றம் சொல்கிறது, இட் இஸ் நாட் டு பி த்ரோன் அவே பை த ஸ்டேட், இட் ஹஸ் டு பி ஏர்ன்ட், இட் வேல்யூ ஹஸ் டு பி ரியலைஸ்ட், இட் இம்பார்ட்டன்ஸ் டு பி செரிஷ்ட். தேர் ஆர் மெனி ஹூ வெயிட் சீக்கிங் எம்ப்ளாய்மெண்ட். லைனில் போய் பார் எத்தனை பேர் நிற்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு. அப்போ இந்த விஜய் அரசு திட்டமிட்டு இங்க 2 காரியத்தை பண்ணிருக்கு. சட்டவிரோதமாக இந்த நியமனத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது விஜய் அரசு. இந்த வேலை கிடைக்காது, அவங்க நீதிமன்றம் இந்த வேலையை தடை செய்யும், இந்த வேலையை கிடைக்க கூடாது நீதிமன்றம் என்று விஜய்க்கு தெரிந்தே
அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஏமாத்து வித்த மாதிரி, கொடுத்து புடுங்குற மாதிரி. ஒருவேளை கரூர்ல பை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு சிம்பத்தி அவ்வளவுதான். இருக்கலாமா? இப்ப திரும்ப என்ன பண்ணுவாரு, இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதுக்கு அகைன்ஸ்டா வந்து இந்த ஆர்டரை வந்து செட்டிசைட் பண்ணணும், இதை வந்து அகைன் அவங்க ரிவோக் பண்ணி எடுக்கணும்னு அப்பீலுக்கு போய் வாங்கி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துருவாரா ஆர்டரை? வாய்ப்பே இல்லை, கண்டுக்கவே மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. வாட்டி கொட்டுவாங்க. இல்ல அப்படியே போனாலும் ஆர்டர் வாங்கிடுவாரு இவரு. திரும்ப இந்த மக்கள் கிடைக்குமா? அப்போ அந்த கரூரில் இறந்த மக்களை மீண்டும் ஒரு முறை வஞ்சிக்கிறார் விஜய். சும்மா தான் அவங்க இருந்திருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு அளவு விட்டு ஏதோ கவர்மெண்ட் அவங்க எவ்வளோ கொண்டாடிப்பாங்க வீட்டில் எல்லாரும், இது நம்மளுக்கு ஏதோ ஒன்று செத்ததுக்கு கவர்மெண்ட் வேலை கட்டிச்சா விஜய் என்ன நம்பினதுக்கு அப்படின்னு. நீங்கள் எதை செஞ்சாலும் சட்டத்துக்கு உட்பட்டு செய்கிறதில்லை விஜய் என்பது தான் பிரச்சனை. அவருக்கு சட்டத்தை பற்றி அக்கறையும் இல்லை என்பது தான் நீங்கள் பிரச்சனை. அதே மாதிரி மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்ஸு அப்படின்னு. இதில் மெயினாக வச்சது பெட்டிஷனர் வச்ச வாதங்கள் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ஏற்கனவே ஒரு ஜீவோ வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டுக்கு தரதா இருந்ததுன்னா, கருணை அடிப்படையில் வேலை தருவதாக இருந்தால், இதை வந்து ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷர்னு ஸ்டேட் சொல்கிறது தப்பு. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, மறுவாழ்வு நடவடிக்கை அப்படின்னு இது எப்படி சொல்ல முடியும்? இந்த விஜயை பார்க்க வந்து இறந்தவர்களுக்கு கருணை அடிப்படையில் தருவது வந்து ஜிஓ படி பார்த்தீங்கன்னா எதில் கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா, அது வந்து ஒரு மறுவாழ்வு நடவடிக்கை. அது எப்படி அதை தான் கோட்டுங்க, இது எப்படி மறுவாழ்வு நடவடிக்கை ஆகும்? அதே மாதிரி ஸ்டேட் சம்பந்தமாக என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த படித்த வழக்குகள். லீலாவதி மர்டர் கேஸை உதாரணம் காட்டுறோம். கோர்ட் நல்லா காரியம் துப்பியிருக்கு. லீலாவதி மர்டர் கேஸ் வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் மர்டர். காங்கிரஸ் இது கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் லீலாவதியை வந்து கொலை செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு கொடுத்த மாதிரி இது கொடுக்கும். ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்றா. அந்த அம்மா ஒரு பப்ளிக்கில் வந்து கவுன்சிலராக இருக்கும்போது கொண்டுட்டாங்க. அந்த கேஸ் இதுவும் ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று பாருங்கள், உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறான். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட உதாரணம் காட்டியிருக்கான் இதுக்கு. ஸ்டெர்லைட் வந்து பொதுவாக மக்கள் பொது பிரச்சனைக்காக போராடினாங்க, இது பொது பிரச்சனை கிடையாதுங்களே. போராடின மக்கள் பொது பிரச்சனைக்கு போராடினார்கள். சுட்டது யாரு? தமிழக அரசு, போலீஸ். தமிழக அரசு போலீஸ். அதைத்தான் இங்கேயும் வாதமா வச்சிருக்கிறான். போலீஸுடைய அப்ப என்னத்துல என்ன புரியுது, காவல்துறையுடைய அஜாக்கிரதையாக மக்கள் செத்தார்கள் இவங்க நீதிமன்றத்தில் சொல்ல, அதை நீதிமன்றம் ஏற்கவில்லை என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாரால் செத்தார்கள் என்று. அதே காவல்துறை தான் எங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்தான்னு விஜய் அவர்கள் கரூர்ல சொன்னாருங்களே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் அவர் மாத்தி சொல்லிட்டார்ல, வேணுட்டு தான் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டார். இப்ப நீதிமன்றம், நடுநிலையான நீதிமன்றம் என்ன சொல்ல வருது, அப்ப ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு நிகராக இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறது. ஏன்னா நீங்க சொன்ன காசு முதல் காசு, ஏன்னா இட் வாஸ் ஃபார் தி பப்ளிக் காஸ். ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நடந்த ஒரு போராட்டத்தை கொண்டு போய் ஒரு நடிகரை பார்க்க வந்து இறந்த மக்களுடைய விஷயத்தை எப்படி சேர்க்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது, போலீஸ் அவங்களை கஷ்டப்பட்டாங்க, அவங்க உயிரை பாதுகாக்கிறதுக்கு தோல்ல சுமந்தாங்க, காத்த இது பண்ணாங்க, வீசினாங்க, கிளியர் பண்ணாங்க. விஜயே நீங்க சொல்ற மாதிரி நான் அவங்க இல்லைன்னா என்னால் வந்திருக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உழைப்பு எடுத்தாங்க, உயிரை பணைய வச்சு எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. அதை கொண்டு போய் ஸ்டெர்லைட்டோட ஒப்பிடுறான்னா இவனுடைய ரொம்ப மோசமான எண்ணம் என்னவா இருக்கும்? அரசியல் ஒன்று. அதே மாதிரி இன் போத் தி கேசஸ் த லா ஸ்டேட்ஸ் தட் SC/ST பீப்புள் ஷுட் பி கிவன் அப்பாயின்மெண்ட். இதுல எங்க இருக்கு SC/ST? இந்த ரெண்டு கேஸ்லயுமே லா என்ன சொல்லுதுன்னா SC/ST தான் மெயினா கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எதுக்காக இதுல வந்து பர்டிகுலர் கேஸ்ட் இதுல கொண்டு வராங்க? ஏன்னா இந்த இல்ல அந்த இவங்க காட்டின ரெண்டுலயுமே வந்து SC/ST தான் இருக்குன்னு லா சொல்லுது. ஓகே. அந்த ஒரு ரீஹாபிலிட்டேட்டிவ் மெஷரா கொடுக்கணும். இந்த ரெண்டு கேஸை நாங்க உதாரணமா காட்டுறோம். ஆமா, இது என்னன்னா அரசு தரப்பினுடைய வாதத்தினுடைய கொடூரமான தோல்வி இது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழக்கு வந்து இது தரக்கூடாதுன்னு ஒரு வழக்கு வரும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னா தெரியும். ஏன்னா நீங்க கரூருக்கு போகக்கூடாதுன்னு ஒரு பக்கம், கரூர்ல வந்து இந்த மாதிரி இது அரசியல் படுத்தக்கூடாதுன்னு ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் வந்து திமுக போகும்போது உங்களுக்கு தெரியும். அப்ப என்னென்னலாம் நம்ம சட்ட ரீதியா யாருக்கு அக்கறை இருக்கு, அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா என்ன கிடைக்கலாம் என்ன. இப்போதைக்கு அண்ணன் போறாரு, நான் போறப்ப கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு போட்டோ ஷூட் வேணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண சட்டவிரோதமான செயலை வந்து நீதிமன்றம் தடுத்துருச்சுன்னா திமுகன்னு கத்துறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் இது அவங்க பண்றாங்க. அதுவும் நீதிமன்றம் சொல்லிச்சு, there are a number of aspirants in Tamil Nadu thinking they'll get an opportunity. நம்மளுக்கும் ஒரு நாள் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். Here it is given to someone else for welfare scheme. நலத்திட்ட உதவி என்கின்ற பெயரில் இங்கே யாருக்கும் தூக்கி அதை கொடுத்துட்றாங்க. பட் வெல்ஃபேர் ஸ்கீம் ஷுட் ஃபாலோ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். கொடுங்க, நலத்திட்ட உதவி செய்யுங்க. ஆனால் அந்த நலத்திட்ட உதவிகள் அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டும். Have to see if the government is providing employment as per the existing scheme or creating a new scheme அப்படின்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து இதை வந்து தெளிவாக பதிய வச்சதையும்
நீதிமன்றத்தில் வந்து இவர் விஜயநாராயணன் பேசினதையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது தப்பு, இப்படி ஒரு ஆர்டரை தர முடியாது என்று இன்றைக்கு உச்சநீதிமன்றம், நம்ம வார்த்தையே இல்லை இதில், சில திமுக காரணம் இல்லை, நம்ம வார்த்தையும் இல்லை, எதுவும் இல்லை. அது நீங்க தெளிவுபடுத்துறீங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுகன்னு சொல்லி அதுக்காக பேசிக்கிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் திமுக கடிக்க வராதிங்க. அப்ப வாதாரண வக்கீல் திமுக காரர் இல்ல இல்லையே, சாதாரண வக்கீலுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நமக்கு அறிமுகமானவர் அதுல ஒரு ஆள் வந்து நாம் தமிழர். இப்ப அதனால முன்கூட்டியே லாக் பண்ணி வச்சானே. அவர் ஒரு பக்கம் நம்மள பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்கு வச்சுக்கீங்களேன். இன்னொரு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான், நெண்டப்பட்ட ரொம்ப முக்கியமான தம்பி. அவங்கெல்லாம் வாதாடி இருந்தாங்க. அதுல நான் கேட்கறேன், திமுகவே இருந்தாலும் தப்பு இல்லை, இது நம்மள அந்த மாதிரி ஒரு கார்னர் பண்ணிட்டானுங்க. எது பண்ணாலும் திமுக எவன் வழக்கம் சரி பரவாயில்ல. இந்தியாவில் எங்கு அந்த அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடந்தாலும் அங்கே திமுக தான் நிற்பான ஒரு வேலை சொல்ல வரான்னு தெரியாது. எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான, நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களுக்கு எதிரான, நீதிக்கு எதிரான, சட்டத்துக்கு எதிரான அரசியலை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்காகவும் கரூர் மக்களை மீண்டும் ஒரு முறை வஞ்சிப்பதற்காக விஜய் செய்த ஒரு சட்டவிரோத செயல் மீண்டும் ஒரு முறை நீதிமன்றத்தால் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா இறுதியாக 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார் உங்ககிட்ட. பர்டிகுலரா இப்போ வந்து அம்மோனியா கேஸ் லீக்கேஜ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 19 பேர் இறந்துட்டாங்க. விஜய் அவர்களுடைய கூட்ட நெரிசலில் 41 பேர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த மேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, எது முக்கியத்துவம் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்கணும், எதுக்கு வந்து நம்ம பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நம்ம கருணையின் அடிப்படையில் எது கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி பார்த்தா நீங்கள் எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். இது வந்து நான் என் பாஷையில் சொல்கிறத விட புஷி ஆனந்த் பாஷையில் சொல்லிடுறேன். எங்கள் அண்ணனை பார்க்க போகணும், நீ லீவு கொடுப்பியா இல்லையா அப்படின்னு கேட்டான் என் கட்சிக்காரன். அப்போ அவன் சொல்லிட்டான், எனக்கு உன் வேலையும் வேணாம், உன் சம்பளமும் வேணாம், எதுவுமே வேணாம், எங்கள் அண்ணனை பார்க்க பார்த்தா போதும். இது அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அம்மோனியாக்கும் இந்த கரூருக்கும் கம்பேர் பண்ணிக்கணும். ஏன்னா யார் ஒருத்தன் வந்து எனக்கு உன் வேலையும் வேணாம், உன் இன்க்ரிமெண்ட்டும் வேணாம் அப்படின்னு போகிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அண்ணன் அரசு வேலை கொடுப்பாரு. பொறுப்புணர்ச்சியாக வேலைக்கு போகிறான்னு ஏன் அவனுக்கு 2 லட்சம் தான் கொடுப்பாரு. இதுதான் புஷி ஆனந்த் வந்து அன்னைக்கு அன்றே சொன்னார். புஷி ஆனந்த் அப்படிங்கிற மாதிரி வேலை வெட்டிக்கெல்லாம் போகாத, அண்ணனுடைய அரசியலை பார்க்க வந்து நீ செத்தே போனாலும் அண்ணன் உனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பாரு. அப்புறமா கோட்டை வச்சு பிடிங்க வராது அவரே. அதனால வந்து இதெல்லாம் ஒரு என்னத்தை சொல்றதுங்க, எலெக்ட் அ க்ளவுன் எக்ஸ்பெக்ட் அ சர்க்கஸ், அவ்வளவுதான். அப்படித்தான் சர்க்கஸ் நடந்துகிட்டு இருக்குது நாட்டில். இப்போ கடந்த காலமா இந்த கோர்ட்டு, போலீஸ், கஸ்டடி கேஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் எடுத்துக்கிட்டா கேஸில் வந்துட்டு பெயில் கிடைச்சிருச்சு. செந்தில் பாலாஜி சாராக இருக்கட்டும், என் கேஸை கூட எடுத்துக்கோங்க, நீங்கள் தான் வாதாடினீங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற கேஸ், இப்படி பேக் டு பேக் கேஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு ஒருவேளை நீதித்துறை வந்து அவங்க எப்படி அவங்களுக்கான வக்கீல் சரியாக அமையலைங்களா, இல்லை வக்கீலே வந்துட்டு இப்போ அரசு, ஏன்னா அரசு வழக்கறிஞர்கள்லாம் வந்து 5 லட்சம் 10 லட்சம்ன்றாங்க, 35 லட்சம் வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க. ஸோ அந்த பேரத்தின் அடிப்படையினால தான் சரியாக அவங்களால வாதாட முடியலையோ. அப்படி இல்லை, அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்மளாம் வந்து ஒரு பிஜேபி மாதிரி. அதான் அவங்க சொல்லிட்டாங்களே, அடுத்து பிரைம் மினிஸ்டரா விஜய் காத்துக்கிட்டு இருக்காரு. மோடி ஃபோன் பண்ணிட்டு இருக்காராம், மிஸ்டு காலாக இருக்குதான் விஜய்க்கு. மோடி ஃபோன் பண்ணிட்டு ஏன்னா அடுத்து பிரைம், இவனுக்கு வேற சும்மாரா மாட்டேன் வடிவேல் நினைக்கிற மாதிரி விஜய் வந்து. ஆனால் அப்படிலாம் ஐடியா தான் இருக்கு போல தெரியுது. அந்த மாதிரி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா தங்களை ஒரு பிஜேபி மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு திரும்ப அது யூஸ்வலாகவே வந்து சர்வாதிகாரிகளுக்கு 2 விஷயம் இருக்கும். ஒன்று இன்ஃபீரியர் ஃபீலிங் இருக்கும், அது ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்துக்கிட்டா நான் கேள்விப்பட்டது, தீக்கதிர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாராம். அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எழுதுவாங்களாம். முத்தமிழறிஞரை பற்றி அகேன்ஸ்டாக எழுதுனா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு செய்தி எழுதிட்டீங்களா, அது சரி பண்ணியாச்சு பாருங்கன்னு வரோம். இது வந்து ஒரு நிர்வாகி, ஒரு முதுகெலும்புள்ள ஒரு நிர்வாகிக்கான அழகு. நான் வந்து இன்செக்யூராக எப்போ ஒருத்தன் ஃபீல் பண்ணுவான்னா, இவ்வளோ பற்றி பேசிடுவாங்களோ, எல்லாம் எழுதிடுவாங்களோ அப்படின்னு. அது உங்கள் மேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு வினோத் சூர்யான்னு ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று எழுதிட்டாரு, இப்போ பொலிட்டிக்கல் மாப்பிள்ளன்னு ஒன்றுமே போடல. இதுக்கெல்லாம் யாரு டைரக்டா மினிஸ்டர்ஸ் உள்ள இறங்கி அவங்களே போலீஸ்காரங்க ஒரு லெவலில் பண்ண முடியாது சார், அதை வைக்க முடியாது, அதெல்லாம் என்ன தெரியாது, எப்படியாவது வையா அப்படின்னு தூக்கி வச்சா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியும், அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து திண்டாடுறதை நம்ம பார்க்குறோம்ல, கோர்ட்டில் தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை நியாயப்படுத்துறது முடியறதில்லை. ஏன்னா அது நீதியை தாண்டியது, அரசமைப்பு சட்டத்தினுடைய விதிகளை தாண்டியது. அப்போ பிரச்சனை என்னன்னா, தங்களை இவர்கள் வந்து ஒரு மோடியை போல, ஒரு பாஜகவை போல என்று நினைத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு தெரியல, இவர்களுக்கு பின்னால் வந்து ஆர்எஸ்எஸ் இல்லை என்பது, ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு அமைப்பு இல்லை என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. நமக்கு பின்னால் திராவிடம் என்கின்ற ஒரு பெரிய சித்தாந்தம் நமக்கு பின்புலமாக நிற்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. இறுதியில் வந்து கொள்கை தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். எனவே இது ஒரு அற்பகால சொற்பகால ஒரு நெருக்கடி தான் எல்லாருக்கும். சட்டத்துக்கு புறமான நெருக்கடி எல்லாமே அற்பமாக சொற்பமாக தான் இருக்கும். சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய நமக்கு என்றைக்குமே சட்டம் உறுதுணையாக நிற்கிது, நீதி உறுதுணையாக நிற்கிது. எல்லாவற்றுக்கும் பின்னால் வந்து கழகமும் கழகத்தின் உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஸோ இதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி. ஆக்சுவலாக
முதலமைச்சருடைய ஸ்டைலில் சொன்னோன்னா நீதி தான் வென்றது, தர்மம் தான் வென்றது, ஆனால் லேட்டாக வென்றது. நன்றி, வணக்கம்.